என்ன இருந்தாலும் திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல எதிர்த்து பேசிட்டு நேர்பட பேசி தொடர்கிறது திரு சவுந்தரராஜன். அது மக்கள் அன்றாட செலவுகளுக்கு கடன் வாங்குறது இல்லை, அதை தாண்டி ஒரு அவசர தேவை, கல்வி, மருத்துவ இது, திருமணம், திருவிழா, பண்டிகை, இப்படி பல தேவைகளுக்கு அவசர தேவைக்கு கந்துவட்டிக்காரர்களை நாடுறாங்க. இது ஒரு சமூக பிரச்சனையாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் அரசின் தோல்வியாக இருக்கலாம், இன்னொன்று வங்கிகள் தங்களுடைய கடமையை செய்யல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு எழலாம். அதை தாண்டி ஒரு நீதிபதி 2003ஆம் ஆண்டு இந்த பிரச்சனை வந்தது. அதிலிருந்து ஆகஸ்ட் 2014 இந்த ஆண்டு வரையிலும் ஏறத்தாழ 11 ஆண்டுகள்ல கந்து வட்டி தொடர்பாக எவ்வளவு வழக்குகளை பதிவு செஞ்சீங்க, எவ்வளவு பேருக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு டிஜிபியை கேட்கிற போது ஏன் இதற்கு ஒரு தனி பிரிவு ஏற்படுத்தக்கூடாதுன்னு கேட்கிறார் கிருபாகரன். அப்போ டிஜிபி சார்பில், அரசாங்கத்தின் சார்பில் சொல்லும் போது இல்ல நாங்க இருக்கிற போலீஸே சிறப்பாக செயல்படுது, இதற்கு தனி பிரிவு தொடங்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த 11 ஆண்டுகள்ல மொத்தம் 1531 வழக்குகள் பதிவாகின, 20 பேருக்கு தண்டனை வாங்கி கொடுத்திருக்கோம், 297 வழக்குகள் ஆரம்ப கட்டத்தில் இருக்கின்றாங்க. நீங்க சொல்றீங்க சமூகத்தினுடைய மிகப்பெரிய பிரச்சனை அன்னைக்கு இருக்குன்றீங்க, ஆனா மொத்தம் பதிவான வழக்குகள் என்பது 1531ன்றாங்க. தண்டனை இந்த 11 ஆண்டு காலத்துல தண்டனை பெறப்பட்டிருக்கிறது 20 பேருக்குன்றாங்க. பட் நீங்க சொல்றதுக்கும் அரசாங்கம் சொல்ற புள்ளி விவரத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு சார். இதுல 2003 சட்டம் வர்ற போது கந்துவட்டியை ஒழித்தோம் என்பது ஒரு மிகப்பெரிய சாதனையாக, அதற்கு சட்டம் கொண்டு வந்த சாதனையாக அடுத்த தேர்தலிலேயே கொண்டு வந்தவர்கள் பேசினார்கள். அந்த சட்டத்தை அமுல்படுத்த வேண்டியவர்கள் அமுல்படுத்தவில்லை, அரசாங்கமும் அது சீரியஸா அமுல்படுத்துவதற்காக சட்டம் கொண்டு வரவில்லை. எத்தனையோ சட்டங்கள் அப்படி சும்மா கிடக்கிறது, அப்படிப்பட்ட ஒரு சட்டமாக இது இருக்கிறது. இதுல 2 பிரச்சனை. ஒன்னு, போதுமான அளவுக்கு வழக்கை போடல, காவல் நிலையத்திலேயே ஒன்னு கூப்பிட்டு ஏதாவது பேசி இவங்கிட்ட வாங்கி அவங்ககிட்ட வாங்கி நீ கொடுக்கல போல வரலன்னு சொல்லி முடிச்சிடுறது, அப்படி முடிச்சு அனுப்பிடுறதுங்கிறது ஒண்ணு. இதுல சரிப்படாத விஷயங்களுக்காக போடுறதுங்கிறது. இன்னொன்னு என்னன்னா, யாராவது கேட்டா என்ன பண்றதுங்கிறதுக்காக சில பேர் மீது வழக்கு போட்டு வைப்பது என்பது ஒன்று இருக்கிறது. உதாரணமாக நீங்க போக்குவரத்து விதி ஆம்னி பஸ் மீறுகிறது, நீங்க என்ன பண்ணீங்கன்னு சட்டமன்றத்தில் கேட்கிற போது என்ன சொல்றாங்க, நாங்க இது வரைக்கும் 200 வழக்கு போட்டிருக்கோன்றாங்க. அவன் டெய்லி மீறிட்டு இருக்கான், டெய்லி 1000 வண்டி மீறுது. 300 நாளைக்கு பாத்தீங்கன்னாக்கா 300 × 1000 3 லட்சம் மீறல் நடக்குது. ஆனா வழக்கு 200 தான் இருக்கு. கேட்டா வழக்கு போட்டு விட்டோம் என்று சொல்வதற்காக வழக்கு ஃபைல் பண்ணப்படுகிறதே தவிர அது உண்மையான அர்த்தத்தில் செய்யப்படவில்லை என்பது 2வது. வேறு பல விஷயங்கள்லையும் வழக்குகள் என்பது ஒரு பேருக்கு போட்டு வைப்பது, நாளைக்கு யாராவது கேட்டால் வழக்கு போட்டோம் என்று கணக்கு கட்டுவதற்காக. இப்ப மாச கடைசியில வழக்கு போடுறாங்கன்னு தெரியும் உங்களுக்கு. போலீஸ் மாச கடைசியில் பாத்தீங்கன்னா மடன்னு ஒரு சத்துல நின்று வழக்கு எழுதுவாங்க. ஏன்னாக்கா இன்னைக்கு வழக்கு போட வேண்டியது போட்டாச்சு அப்படின்னு காட்டுறதுக்கு. அந்த மாதிரியான நிலைமையில தான் இது பார்க்கப்பட்டதே தவிர இது சீரியஸா பார்க்கப்படல. ஏழைகள் குற்றச்சாட்டுகள் காவல்துறையினால் முறையாக உரிய அக்கறை எடுத்து கவனிக்கப்படவில்லை என்பதுதான் இந்த வழக்கு குறைவாக இருப்பதற்கு மற்றதற்கான உண்மை காரணமே தவிர உண்மையில் அப்படி பிரச்சனை எழவில்லை என்பதல்ல காரணம். இதே அதிமுக ஆட்சி தான் கடந்த காலத்தில் இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க. சவுந்தரராஜன் அவர்கள் சொன்னதை போல அந்த ஆட்சியினுடைய மிகப்பெரிய சாதனைகளில் ஒன்றாக கந்து வட்டியை முற்றாக ஒழித்து விட்டோம். அதற்கு சட்டம் கொண்டு வந்தாலே அந்த கந்து வட்டி ஒழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு தோற்றம் அன்றைக்கு ஏற்படுத்தப்பட்டது. ஆனா 10 ஆண்டுக்கு பிறகும் அதை பற்றி நம்ம சீரியஸா விவாதிக்க வேண்டிய நிலைமையில தான் இருக்கிறோம். காவல்துறை வழக்குகளையே பதிவு செய்யறது இல்ல அப்படின்ற புகாரை நீங்க என்ன? புகார் வந்தா நிச்சயம் வழக்கு பதிவு செய்தானும். அதுல குறிப்பிட்டது மாதிரி இல்ல. இப்ப எக்கனாமிக் அஃபென்சஸ் விங்குன்னு தனி விங்கே இருக்கு. எல்லாத்துக்கும் வந்துருச்சு, சிட் ஃபண்ட் எல்லாத்துக்கும் தனித்தனியா வந்துருச்சு. வழக்கு பதிவு செய்யாம கம்ப்ளைண்ட் வர்றதே கிடையாது, குறைச்சலா தான் வருது கம்ப்ளைண்ட். வெளியில பேசிக்குவாங்களே தவிர புகார்னு கொடுக்கறதுக்கு யார் வெளியில கம்ப்ளைண்டா இதா கொடுப்பாங்க, மிரட்டுறாங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. அப்ப கூப்பிட்டு விசாரிக்கும் போது டாக்குமெண்ட் பார்த்தா ஒண்ணு இருக்காது. வாய்மொழியா கைமாத்தா வாங்கின பணம் எனக்கு வாய்மொழி தாங்க கொடுத்தா இவ்வளவு பணம் நான் திருப்பி கொடுத்துட்டாங்கம்பாங்க. இதை எப்படி நம்ம எப்படி வழக்கு பதிவு செஞ்சு என்ன ப்ராசிக்யூட் பண்ண முடியும்? போலீஸும் கூட்டாளிகளாக ஒண்ணு நீங்க தெரிஞ்சுக்கணும், காவல்துறைக்கு அதிகாரம் இல்லாத விஷயமே கிடையாது. எல்லாத்துலயும் அதிகாரம் இருக்கு. எல்லா ஆக்ட்லயும் காவல்துறைக்கு ஒரு அதிகாரம் இருக்கு. ஆனா எல்லாத்திலயும் போய் செய்ய முடியாது. ஒரு அளவுக்கு தான் காவல்துறை செயல்பட முடியும். இமிடியேட்டா ஆக்ட் பண்ண வேண்டிய பல வழக்குகள் இருக்கும்போது இந்த மாதிரி வழக்குகள்ல முக்கியமா ஏதாவது சீரியஸா வரும்போது தான் தலையிடுவாங்களே தவிர உடனே போய் பண்ணணும் அப்படின்னு கட்ட பஞ்சாயத்து தான் பண்ணிட்டு இருக்க முடியாது. வருஷத்துல 20 பேர் தான் தண்டனை அனுப்பிச்சாங்க. இதுக்கு சம்பந்தமே இல்ல சார். காவல்துறைக்கு இப்ப எங்களுடைய சட்டப்பஞ்சாயத்து கால் சென்டர்ல நிறைய கால்ஸ் என்ன வருதுன்னா, போய் புகார் கொடுத்தாக்க முதலில் அந்த சிஎஸ்ஆரே கொடுக்கறது இல்ல, அதுக்கு என்ன பண்றதுங்க அப்படின்னு சொல்லிட்டு
நாங்க டிஜிபி போய் பார்த்து பேசுறோம் தமிழ்நாடு முழுவதும் பிரச்சனைகள் இருக்கு. இல்ல நீங்க எந்த பிரச்சனைக்குமே நீங்க காவல்துறையில போனாக்கா போய் பதிவு செய்யறதுலே பெரிய போராட்டங்கள் இருக்கும்போது இந்த புகார்கள் எல்லாமே மிரட்டப்பட்ட நிறைய யாரு வந்து பணம் கொடுக்குறாங்களோ அவங்க சைடு தான் நீங்க காவல்துறை நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. காவல்துறையும் நீதித்துறை வருவாய்த்துறை இந்த 3 துறையும் ஒழுங்காக வேலை செய்தால் 90% பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். ஆனால் இவங்க பிரச்சனைக்கே காரணம் இவங்க ஒரு சைடு பேசுறது. சட்டமன்ற உறுப்பினர் என்கிற முறையில குறைஞ்சபட்சம் நீங்க வந்து எஃப்ஐஆர் காப்பியாவது எங்களுக்கு கொடுத்துருங்க, பதிவு பண்ணிட்டு போதும் அப்படின்னு பேச வேண்டி இருக்கு. அந்த அளவுக்கு மோசமான நிலையில இருக்கு. மைக்ரோ பைனான்ஸ்ல தமிழ்நாட்டில் வந்து இந்த தொழில இருக்கிறவங்க 2 லட்சம் பேர். நினைக்கிற மாதிரி சின்ன விஷயம் அல்லாது, கொஞ்சம் பேர் பண்ற இதெல்லாம் இல்ல. மைக்ரோ பைனான்ஸ்னா மக்கள் வேற மாதிரி நினைச்சுப்பாங்க. வட்டிக்கு 2 லட்சம் பேர் சொல்லுங்களேன். 2 லட்சம் பேர் இருக்காங்க. அதை வாங்குறவங்க 1 கோடி பேர் இருக்காங்க. 7.5 கோடியில 1 கோடி பேர் வந்து இந்த அவசர தேவைக்கு இவங்கிட்ட இருந்து வாங்குறாங்க. 1 கோடி பேர். நான் உண்மையில அந்த 1 கோடி பேர் சார்பா தான் பேசிட்டு இருக்கேன். 11 வருஷம் 2 லட்சம் சார்பா இல்லன்றீங்க. அதாவது 11 வருஷம் ஆடுகள் சார்பா 11 வருஷத்துல 11 கோடி பேர் இதனால பலனடைஞ்சிருக்காங்க. 11 கோடி பேர்த்துல 1500 வழக்கு தான் வந்திருக்கு, புகார் வந்திருக்கு. 20 பேர் தான் நீதிமன்றத்தால தண்டிக்கப்பட்டிருக்காங்க. எந்த துறை எதை எடுத்துக்கிட்டாலும் சரி, தவறுகள் நடப்பது யாரும் முழுசா தடுத்துற முடியாது. அப்படி பார்க்கிறப்ப இதுல வந்து ரொம்ப ஓவரா இதை வந்து ஒரு அரசியலுக்காக மக்கள்கிட்ட நாங்கெல்லாம் நல்லவங்க அப்படின்னு காட்டுறதுக்காக சில அமைப்புகள் இதை எடுத்து பேசுறாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் தான் வருது. வாங்குறவன் அதை வச்சுதான், அதாவது அதுல வந்து இன்னைக்கு வந்து ஒரு அவசரம், எனக்கு வந்து நான் வந்து ஒரு 5000 ரூபாய் இன்னைக்கு எனக்கு வேணும், தர்றதுக்கு யாருமே இல்ல, நான் யார்கிட்ட போவேன்? அதே போல இது வந்து இவன் போய் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. வீட்டுல கொண்டு வந்து கொடுக்குறாங்க, தேவைன்னா வீட்டுல வந்து அடிக்கிறாங்க, வீட்டுல வந்து கொடுக்குறாங்க, வீட்டுல வந்து வாங்கிக்கிறாங்க. நீங்க வந்து 1000 ரூபாய் கூட கொடுக்குறாங்க, இதுல 1000 ரூபாய் கூட கொடுக்குறாங்க. 1000 ரூபாய் கொடுத்துட்டு 100 ரூபாயா வசூல் பண்றாங்க. அந்த 100 ரூபாயை வசூல் பண்றதுக்கு வந்து எவ்வளவு செலவாகும் தெரியுமா? இந்த வாங்குறவங்க பிழைக்கிறாங்களா, கொடுக்கறவங்க பிழைக்கிறாங்கன்னு சொல்றீங்களா? இல்ல 2, அதாவது பாருங்க, நான் சொல்ற 2 லட்சம் பேர் சொல்றேன் இல்லையா, 2 லட்சம் பேர்த்துல மேபி ஒரு 5000 பேர் நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கவங்க, பணக்காரங்க அப்படி இருக்கலாம். ஆனா 1,95,000 பேர் வந்து வாங்குறவன் லெவல்ல தான் இவனும் இருக்கிறான். இதை வச்சு அதாவது அவங்க தொழிலை நிறுத்திட்டு போயிடுறது அவங்களுக்கு நல்லது, வேற தொழில் பார்த்து நல்ல தொழிலுக்கு போயிடுறது அவங்களுக்கு நல்லது. எதுக்கு எவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறாங்க பாவம். அதாவது சார், இந்த ஒண்ணும் இல்லாம இன்னொருத்த ரத்தத்தை அட்டை மாதிரி உறிஞ்சி பணம் கூடுதலாக சம்பாதிக்கக்கூடிய, எந்த இதுவும் இல்லாம கூடுதலாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு தொழில் அது சார். அதை ஈவு இரக்கம் இல்லாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை நியாயப்படுத்துவதற்கு எந்த வார்த்தை சொல்லியும் எந்த புண்ணியமும் இல்லை. நாங்கள் தொழிலாளிகளிடமும் விவசாயிகளிடமும் சாதாரண மக்களிடமும் பணியாற்றுகிற கடந்த 100 வருஷத்தோட வரலாறு நீங்க எடுத்தீங்கன்னா, அவர் சொன்ன மாதிரி கரெக்ட், எங்க அரசியலுக்காக தான் பண்ணுது. கந்து வட்டி, வட்டி கொடுமை, இதுதான் கிராம பொருளாதாரத்தினுடைய மிக கொடூரமான நிலைமையாக இருக்கிறது என்று நாங்கள் எதிர்த்து போராடியவர்கள் இன்றைக்கும் போராடுகிறோம். இன்றைக்கும் அந்த நிலை இருக்கிறது. அப்படிதான் நீங்க வளர்ந்துட்டே சார் வரணும். நாங்க அது வேறு வளர்றாங்களா இல்லையான்றது பிரச்சனை இல்ல. சௌந்தரராஜன் அவர்கள் இயக்கம் பேசுறதுன்னா நீங்க அரசியல் சொல்லிடலாம். உங்க கூட்டணியில தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிற டாக்டர் ராமதாஸ் அவர்கள் ஒரு வாரத்துக்கு முன்னால் வெளியிட்டு இந்த அறிக்கையை நான் படிக்கிறேன். அவர் சொல்றார், கந்து வட்டி வாங்கியோரை மட்டுமன்றி அவர்கள் குடும்பத்தினரையும் கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்துறாங்க. தமிழ்நாட்டில் நிலப்பரிப்பு என்கிற புதிய கலாச்சாரம் உருவானதற்கு காரணமே கந்து வட்டி தான். கந்து வட்டிக்காரர்கள், கந்து வட்டி வாங்கியவர்கள் அதை கட்ட முடியாமல் திணறும் போது அவர்களை மிரட்டி நிலம், வாகனம் உள்ளிட்ட சொத்துக்களை பறிக்கும் கொடுமை தமிழகத்தில் சர்வ சாதாரணமாக ஒன்றாகிவிட்டது அப்படின்னு ராமதாஸ் சொல்றாரு. அப்ப அவரும் அரசியலுக்காக பேசுறாருன்னு சொல்லுவீங்களா? கூட்டணிக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை, கூட்டணி பேசக்கூடிய இடம் இல்லை. அதாவது யதார்த்தம்ங்கிறத நம்ம ஃபீல்டுல களத்துல இருக்கிறதுனால நம்மளால அதை புரிஞ்சுக்க முடியல. யதார்த்தத்துக்கு புறம்பாக நான் தானே கேட்கிறேன். அதாவது இப்ப நீங்க வந்து யாரெல்லாம் வந்து இதை தப்புன்னு சொல்றோமோ எல்லாரும் வந்து வட்டியே இல்லாம அந்த ஏழைகளுக்கு கொடுக்கறதுக்கு இப்ப ஏதாவது பண்ணுங்க. அரசாங்கத்துக்கிட்ட ஏதாவது கேட்டிருக்கீங்களா? யாராவது அரசாங்கத்துக்கிட்ட போராடினீங்களா? அது அரசாங்க 1 கோடி பேர் கஷ்டப்படுவான், நாளைக்கு அவனை வாழ வைக்கிறதுக்கு நீங்க தான் பண்ணீங்களா? நீங்க அந்த கொடுமை என்ன பண்ணீங்க?
இல்ல சார், கேட்டீங்களா நீங்க அரசாங்கத்துக்கு ஏதாவது? அது மாதிரி நீங்க வட்டி இல்லாம பணம் கொடுங்க அப்படின்னு அரசாங்கத்துக்கு கேட்டீங்களா? இன்னைக்கு விவசாயிகள் எல்லாம் ஜப்தி பண்றானே, அதை கேட்டீங்களா? அது அரசாங்கம் தோற்று போன இடத்தில் கந்துவட்டிக்காரர்கள் அரசாங்கத்தின் கடமை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது அப்பட்டமான ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு வாதம் சார். அது ஒரு 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 கொடூரமாக ஒரு தொழில் செய்பவர்களுக்கு இவர் ஆதரித்து பேசிக் கொண்டிருக்கிறார். இவரே இவ்வளவு தவறு நடக்கிறது, கொடுமை நடக்கிறது என்று ஒத்துக்கொள்கிறார், ஆனால் தவிர்க்க முடியவில்லை என்று சொல்லுகிறார். இவர் ஏன் தன்னுடைய அமைப்பு சார்பில் இதை நிறுத்த வேண்டும், ஆகவே நீங்கள் அரசாங்கம் இதெல்லாம் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்து நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். முன்னுரிமை கடன் என்று ஏழைகளுக்கு அரசாங்கம் தர வேண்டும், கூட்டுறவு அமைப்புகளை பலப்படுத்த வேண்டும். அவர் சொன்ன மைக்ரோ பைனான்ஸ் தவறான அர்த்தத்தில் சொன்னார், உண்மையான அர்த்தத்தில் மைக்ரோ பைனான்ஸை நாம் கொண்டு வர வேண்டும். பங்களாதேசத்தினுடைய சிறந்த உதாரணம் இருக்கிறது என்றெல்லாம் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், கோரிக்கை வைத்து வாதாடி கொண்டிருக்கிறோம். 68 தேசியமயமாக்கப்பட்ட பிறகு சாதாரணமானவர்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு ஏராளமாக கடன் கொடுக்கக்கூடிய முறையிலே தான் அந்த வேலை ஆரம்பித்தது, முன்னுரிமை கடன் கொடுக்கப்பட்டது. இப்போது அது நிறுத்தப்பட்டிருக்கிறது. கடந்த 20 ஆண்டுகளில் படிப்படியாக இந்த கடன்கள் நிறுத்தப்படுகிறது. இதை எதிர்த்து நாம் குரல் எடுக்க வேண்டும், மக்களுக்கு அதை பெற்றுத்தர முயற்சிக்க வேண்டுமே தவிர இன்னொரு தவறான ஒரு வழியிலே, மக்களை கசக்கி பிடிக்கிற ஒரு வழியிலே போவதற்கு நாம் வழிகாட்டலாமா? வழிகாட்டுவதற்கு ஆகவே அவர்கள் தொழிலை நிறுத்திக் கொள்ளட்டும். அவர்கள் எப்படி வாழ வேண்டுமோ அப்படி வாழ்வார்கள். அரசாங்கம் ஒரு மாற்று வழியை உருவாக்குவோம், அது தானா நின்று போயிடும். நீங்க நிறுத்த வேண்டாம். அந்த ஆர்குமெண்ட் வட்டி இல்லாம எங்க பணம் கிடைக்கும்? வட்டி காவல்துறை சரியா செயல்படல அப்படின்னா நான் பிரைவேட்டா ஒரு காவல்துறை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சுட்டு போயிட்டு இருக்கலாமா? அரசாங்கம் செய்யல, நீனு கேட்கல, நானும் கேட்கல, அதனால ஒன்னு ஆரம்பிச்சுட்டு போயிடலாம், தனியா ஆரம்பிக்கலாம். இது சொல்றது அப்படிதான் இருக்குது. அப்ப வந்து என்ன இந்த கந்து வட்டியில என்னென்ன ரெகுலேஷன் பண்ண முடியும்? அரசாங்கம் இப்ப வந்து நார்மலா கல்வியை வந்து இலவசமா கொடுக்க வேண்டிய அரசாங்கம் அதுக்கு கல்வி கடன் சொல்லி 11% 13% வரையும் வசூல் பண்ணிட்டு இருக்கு. அதை நீங்க குறைச்சு கொடுங்க. இது மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் அவங்க வந்து எளிமையா போய் வங்கிகள் அணுகி வாங்கக்கூடிய அளவுக்கு நீங்க அவங்களோட விதிமுறைகளை வங்கி கடை இவங்க பிரைவேட்ல வந்து நாங்க 3 நிமிடத்தில் நகை கடன் கொடுக்குறோம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி, அப்போ நீங்க வந்து அரசாங்க வங்கியில் உள்ள விதிமுறைகளை தளர்த்துங்க. இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க நம்ம பேசலாம். நம்ம அது அரசாங்கம் தோத்து விட்டது, அதனால நான் கடையை விற்கிறேன், நான் மிரட்டுவேன், நான் அடையாள வச்சு எதுனாலும் பண்ணுவேன் அப்படிங்கிறது வந்து எப்படி சரியான இருக்கும்? இதெல்லாம் மாற்று வாய்ப்புகள் இல்ல. மாற்று வாய்ப்பு நான் என்ன கேட்கிறேன், ஜன்தன் யோஜனா அப்படின்னு சொல்லி யார் வேண்டுமானாலும் எந்த இது இல்லாம ஒரு வங்கி கணக்கை தொடங்கலாம்னு பிரதமர் வந்து அறிவித்திருக்கிறார். ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. 1 கோடிக்கும் மேற்பட்டவர்கள் ஒரே நாள்ல அதுல உறுப்பினர் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அந்த 1 கோடி பேருக்கும் குறைந்த வட்டியில எந்த விதமான உத்தரவாதம் இல்லாமல் கடன் தருவதற்கான ஏற்பாடுகள் இருக்கா? இப்போ வந்து விபத்து ஏற்பட்டால் இன்சூரன்ஸ் இருக்கு, ஆனால் வேறு கடன் உதவி அப்படின்ற ஒன்று அதுல இல்ல. கிரெடிட் கார்டு கொடுக்கறாங்கல்ல, ரூபாய் கார்டு கொடுக்கறாங்கல்ல, அதுல வந்து அந்த கிரெடிட் கார்டுல எடுக்கலாம். அது வந்து கடன் கொடுக்கிற வசதிக்கு தான் அந்த கிரெடிட் கார்டு கொடுக்கறாங்க. பணம் கடன் கொடுத்தா கிரெடிட் கார்டு கொடுக்கறாங்க. கடன் கொடுக்கறதோட திட்டம் அதான். ரூபாய் கார்டுல நீங்க என்ன சொல்றேன், நீங்க வந்து அது இல்லாம மாநில அரசு இப்ப சுய உதவி குழுக்கு சுழல் நிதி கொடுக்கறாங்கல்ல, இந்த சுழல் நிதி எங்க போகுது? இல்ல தன்ஜன் அத பெருசாக்குங்க. இல்ல ஓவர் டிராஃப்ட் கொடுக்கறத இல்ல ஜன்தன் யோஜனால இந்த அரசாங்கம் சொல்லி இருக்கிறது 30,000 ரூபாய்க்கு இன்சூரன்ஸ், விபத்து ஏற்பட்டால் 1 லட்சம், ஓவர் டிராஃப்ட்னு 5,000 ரூபாய் கொடுக்கறதே வந்து will be available to one account holder after 6 months of satisfactory conduct of the account. 6 மாதம் அவர் ஒழுங்கா பண பரிவர்த்தனை பண்ணி திருப்பி கட்டி இருந்து இந்த மாதிரி நடந்திருந்தா அவருக்கு 5,000 ரூபாய் ஓவர் டிராஃப்ட் தரலாம் தான் ஜன்தன் யோஜனா சொல்லுது. அது ஒன்னும் எளிய கடனை யாருக்கு வேண்டுமானாலும் உடனே கிடைச்சிற சூழல் இல்ல. நம்ம தொடர்ந்து இடத்துல ஒன்னு ஆரம்பிச்சிருக்காங்க, நாம் தொடர்ந்து பேசலாம். 6 மாசம் கழிச்சு தொடர்ந்து கிடைக்கும்ல. சரி சரி, கிடைச்சால் மகிழ்ச்சி, நாம் தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேசி தொடரும். சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல எதிர்த்து